நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு எல்லாரும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பால்கோ தான் செய்ய போகிறோம். அது வாங்க போய் பார்க்கலாம். பால்கோவுக்கு தேவையான பொருட்கள் 2 பாக்கெட் முந்திரி, 2 பாக்கெட் நெய், 1 லிட்டர் பால் மட்டும் போதும். ஒரு குண்டாவும் இருந்தால் போதும். வாங்க போய் செய்யலாம். ஒரு வானலை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் கேஸை பற்ற வச்சு விட்டு இதோட 1 லிட்டர் பால் எடுத்து கொட்டிக்கொள்ள வேண்டும். 1 லிட்டர் பாலை கொட்டி விட்டு கொஞ்ச நேரம் ஒரு பால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக அளவுக்கு நீங்கள் பாலை ஹீட் பண்ண வேண்டும். பால் ஒரு பக்கம் காய விட்டோம். அது வரைக்கும் நம்ம ஏலக்காய் அப்படியே போடாமல் நசிக்க வச்சு போடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஏலக்காவை நசுக்கியாச்சு. அதை நம்ம தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நசுக்கி வச்ச ஏலக்காவை இந்தமாரி ஒரு இதில் கொட்டிக்கிங்க. கொட்டிட்டு அடுத்து முந்திரிக்கு பண்ணலாம். முந்திரியும் கொட்டிக்கிங்க. 2 பாக்கெட்டையும் கொட்டிக்கிங்க. உங்களுக்கு முந்திரி முழுசாக போடணுன்னா அப்படியே போட்டுருங்க, இல்லைன்னா அப்படியே கிள்ளி கூட போட்டுருங்க. நீங்கள் பாலை ஒரு மீடியம் வச்சு அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பால்கோ நமக்கு ரெடி ஆகணும். பால்கோ அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். அதனால் தொடர்ந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு கொஞ்சம் நேரம் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ கொஞ்சம் பால் திக்காகணுன்னே நெய், ஏலக்காய், சர்க்கரைலாம் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே 2 பாக்கெட் நெய்யை நம்ம அப்படியே அதிலே ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 பாக்கெட் நெய்யை நம்ம ஊற்றிட்டோம். இப்போ இதெல்லாம் சர்க்கரை போட்டுடலாம். இப்போயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 1 லிட்டர் பாலுக்கு இந்தமாரி ஒரு கிளாஸில் மீடியமாகலேருந்து கொட்டிக்கிங்க. ஏன்னா பால்கோவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சர்க்கரை போடணும். உங்களுக்கு சுகர் அதிகமாக இருந்தால் சர்க்கரையை கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். எனக்கு ரொம்ப ஸ்வீட் அதிகமாக தரனால நான் சர்க்கரை கொட்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரையை கொட்டிட்டோம். நல்லா அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம். இப்போ பால் நம்ம கொஞ்சம் திக்கான அந்த பதத்துக்கு வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்துன்னு முந்திரி அந்த ஏலக்காய்லாம் கடைசியில் பால்கோ ரெடி ஆகணுன்னே இறக்கி வச்சிடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பால்கோ ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு பால்கோ 1/2 லிட்டர் பால் பாருங்கள் எப்படி கட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதில் தான் நம்ம இப்போ தான் பாதாம் முந்திரின்னு சொல்கிறாங்க. இது அதை தான் நம்ம போட போகிறோம். அதனால் உங்கள் கண்ணாலே பாருங்கள். பார்த்தீங்களா? அப்படியே எல்லாத்தையும் கொட்டிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ கூட போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை இன்னும் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சடி கிண்டிக்கிட்டே இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நமக்கு கடைப்பால்கோவோட நல்லா கட்டியாக வாங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு பாக்ஸில் ஊற்றி எடுத்துனா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கடைப்பால்கோ டேஸ்ட் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எப்படி தெரியும் பார்க்கலாம். எப்படி கட்டியாச்சுன்னு பாருங்கள். இன்னும் அப்படியே கிளறிக்கிட்டே இருந்ததுனா நமக்கு கடைப்பால்கோ ஆட்டம் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்பை நிறுத்தியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போனா பார்த்தீங்கன்னா என்னடா 4 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சுதான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது செய்ய கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கிளறி ரொம்ப கைவேலையாக ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ஆன்லைன் போட்டுக்கோங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.